அத்தனை குடும்பத்தார்களும் இருக்கக்கூடிய மக்கள் ஊர் மக்களும் மதுரை பாண்டிமணி அருள்பெற்று செல்லுமிடமலா நோய்நொடி இல்லாமல் பேரும் புகழோடு வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். வருகின்றார்கள். என்னுடைய ஆயிரத்தை நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆணும் வேண்டும் ஆபத்தை அறிய வேண்டும். பார்த்து வருகின்றேன். எந்த ஊரை சேர்ந்தவன் எந்த நாட்டை சேர்ந்தவன் என்று எடுத்து கூற வேண்டும் என்னிடத்திலே. இது தங்கள் எந்த ஊரை சேர்ந்தவன் எந்த நாட்டை சேர்ந்தவன் என்று தெளிவாக எடுத்திருக்கிறது. பொழுது ஐயா நானும் மதுரை ஜில்லா சிவகங்கை சூழல் யானவரத்தக்கரை அறுவருக்கு சித்தமட்டு சித்தமட்டு கருவருக்கு சட்டமட்டை சேர்ந்த வெள்ளச்சாமி என்று வந்து பெயராக அன்னவர் வீடு அறுப்புப்பட்டு பிற்பத்தில் சேர்ந்த 7 பேருக்கு இடையே வந்து அகர்ந்த மலைச்சாமி மலையாட்டால் எடுத்து வெள்ளையன் என்னை அன்னவராக நாங்களே இருவரும் வெள்ளமலை காட்டில் ஒருவருக்கொருவர் மனதாக விசித்துக் கொண்டு ஊரை விட்டு ஊர் வந்து விட்டோம். நாங்கள் இருவரும் இனவிட்டு இனமாக வந்த காரணத்தினால் அவர்கள் அண்ணன் நம்பி இருவரும் எங்களை வெட்டருவாக வைக்கம் எடுத்து வெட்ட ஊர் வந்து கொண்டிருக்கின்றார்கள். தாங்களே தஞ்சம் பண்ண கொண்டிருக்கின்றோம். தாங்கள் தான் அடக்கம் பெற வேண்டும். வெள்ளச்சாமி என் மேலிருந்த இனவிட்டு இன சாதி விட்டு சாதி திருமணம் செய்ய வேண்டும் என்று வேட்ட விட்டு ஓடி வந்து விட்டீர்களா? இனவிட்டு இன திருமணம் செய்வது பெரிய பாவம் இல்லையா? வேண்டாம். இந்த பெண்ணை கொண்டு போய் அவர்கள் வீட்டில் விட்டு வந்து விட, அதுதான் உனக்கு நல்லது. ஐயா வெள்ளச்சாமி சொந்த பெண்கள் சாதி இல்லாட்டி தாங்கள் பாயத்தையே மாற்றி வேண்டும். வேண்டாம் வெள்ளச்சாமி வேண்டாம், எழுந்து இருங்கள். அதாவது உங்கள் இருவரும் எதற்காக பிரிந்து சொல்ல சொன்னேன் தெரியுமா? எதற்காக? உங்களுடைய உயிரை 3.25 பொழுதுக்குள் பிரிய போகின்றது. ஆகினால் நீங்கள் இருவரும் பிரிந்து செல்வீர்கள் என்று நினைத்தேன். ஆனால் மறுக்கின்றீர்கள். வாழ்ந்தால் 2 பேர் உண்ணா வாழுவோம், செத்தால் 2 பேர் உண்ணா சாதம் என்று சத்தியம் செய்து கொண்டோம். எங்களால் பிரிய முடியாது என்று கூறுகின்றீர்கள். ஆகினால நீங்க அந்த 3.25 பொழுதுக்கு என்னுடைய ஆலயத்துக்கு முன்பதாக இருக்கின்றது செவ்வாழை தோப்பு. அந்த செவ்வாழை தோப்புக்குள்ளே சென்று யாருடைய கண்களிலும் படாமல் மறைந்து கொள்ளுங்கள். அப்படி மறைந்து கொண்டு உயிர் பிழைக்க வந்தால் உங்களுக்கு நான் அடைக்கலம் கொடுத்து காக்கின்றேன். வெள்ளச்சாமி அப்புறம் சென்று வாருங்கள். 3.25 பொழுதுக்கு யாருடைய கண்களிலும் படாமல் மறைந்து கொள்ளுங்கள். சென்று வருகிறேன். அப்படி சென்று வர அதை பார்த்தாங்க. பாண்டிமராஜாவே கோவில் அமைந்துள்ள 7 கண்ட பாலவன் செவ்வாழ மரத்தோப்பும் இருக்கிறது. அந்த பால மரத்தோப்புக்குள் 3.25 தினவட்டம் யாரு கண்களுக்கு தெரியாமல் இருந்தார். வாழ்நாளோடு அடக்கம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். இல்லையா? அதை பார்த்தாங்க. பாண்டிமரை ஆலயத்திற்கு செல்வர்கள் ஆகாத சகலமெல்லாம் திறப்படுகின்றது. எப்படிப்பட்ட சகலம் தெரியுமா? அது ஆண்டன் வளருவது இது ஆகாதே சகலமடி. அது ஆண்டன் வளருவது இது ஆகாதே சகலமடி. அது ஆண்டன் வளருவது இது ஆகாதே சகலமடி. என்ன செய்ய நமக்கு முன்னது பாண்டவனுடைய ஆலயத்திற்கு முன்பதாக 7 கண்ட பாலமன் செவ்வாழ மர தோட்டம் இருக்கிறது. அந்த வாழ மர தோட்டத்துக்குள் உங்க அண்ணன் தம்பி உலகத்துக்கு தெரியாம ஒழிஞ்சுக்க வெள்ளதுனா ஆதே பேரு
அப்படியே அப்படியே சீதா பார்த்து பிடிச்சுக்கண்ணே. பார்க்கலாம். என் தங்கச்சிய காணாமோனான்னு தேடுனேன். காணான்னு சரி அந்த வாழைத்தோப்பை இருக்கதா சொன்னாங்க. ஆமா. யாரு சொன்னது தெரியுமா? யாரு? அந்த உப்பு விட்டுட்டாருல, ஆமா அவர் தான் சொன்னார். ஆமா ஐயா. ஆனா இப்ப போய் புடிச்சுக்கிட்டு வெட்டோம். எதை? நீ நடந்து வரது பெரிய பெரிய விஷயம். ஆட்டா வேற. எனக்கு கோவம் எப்படி வரும்னு தெரியுமில்ல? எப்படி? கோவம் பொள்ளாச்சியில வரும். உடுமலைப்பேட்டை வருமா வராதா? பொள்ளாச்சியில கோவம் வரும்டா. புடிச்சுக்கிட்டு வெட்டோம். அந்த பய தங்கச்சியை கூட்டி போயிட்டாண்டா. வேண்டா தங்கச்சி இருக்கும், தங்கச்சியை கூட்டிட்டு போயிட்டேன். நீ இருந்திருந்தீங்கன்னா என்னை கூட்டிட்டு போய் நான் கிட்டி அடிக்கிறேன். ஏண்டா தங்கச்சியை கூட்டு இல்ல தங்கச்சி தங்கச்சி பக்கத்துல தானே விட்டுட்டு போனேன். ஏண்டா தங்கச்சியை கூட்டு போக வரைக்கும் அண்ணன் தம்பி எங்க போனீங்க? ஏய், உழவு ஓடிக்கிட்டு இருந்தோம். அப்படியா? என் உழவெல்லாம் பயங்கரமான உழவு. தெரியும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டா டேய், அந்த உப்பு சொன்னது ஆமா ஒவ்வொரு பக்கமா போய் பாப்போம்டா. இந்த மாதிரி வாழை தூக்கு இதுக்குள்ளதானே இருக்கிறதுக்காக சொன்னாங்க. இருக்கலாம். போய் புடிச்சுக்கிட்டு வைக்கிறான். சலசலன்னு சத்தம் கேட்குது பாருங்க. ஆமா மெதுவானே நேரா போன. இருட்ட கிடக்குதான் உள்ள. முதல்ல சொல்ல வேண்டியதான பயந்துருப்பா நேரம். நீ அழிச்சுடா. ஏண்டா நீ ஆடுறா சாக்க மாடு தந்துறாங்க. தோப்பவே முடிச்சு விட்டாங்க. ஆடுற பொறுமை. அது சரி. வாடா வாடா. ஆமா ஆமா. ஆமாங்க. என் கண்ணுக்கு முதல்ல நீங்க தெரியும். என் தங்கச்சியை கூட்டி போயிட்டு நம்ம பார்த்தேன். அதிர்ஷ்டம். நல்ல வேலையா போச்சு. தப்பிச்சுக்கலாம். உனக்கும் போகல வினைக்கும் போகலையா? எனக்கு ஒரு வேணம் இருக்குது. ஒண்ணுக்கு பொறுமை பொறுமை. ஆஹா இன்னைக்கு மாட்டினாங்க. அப்புறம் சக்கனா பல்ப வேணா உடைச்ச கூடாது. ஏண்டா உனக்கு எந்திரிக்காதவே எதிரா என் எந்திரிக்காதவங்க எதிரா தங்கச்சி தங்கச்ச கூட்டி விடுறியா? அவன் உட்கார்ந்து சைஸ்
தங்கச்சியை கூட்டி போனி இல்ல மச்சான் எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சு. 3 நாளா எதையும் செஞ்சியா இல்லையா? செய்யணும் மச்சான். ஏன்டா செய்யல? என்னது? ஆறா. செய்யாம இருக்கா கூட்டி போறேன்? ஏன்டா செய்யாம இருக்கா கூட்டி போறேன்? மச்சான் ஆ? இப்போ கூட்டி வந்து கொடுங்க. ஆ? நீங்க 2 பேரும் லைட்டை பிடிச்சிக்கோங்க மச்சான். ஆ? செஞ்சு வேற காட்டுமா? ஏன்டா எனக்கு கூட்டி போறாங்க நம்மள? உனக்கு ஏய் என்ன சிரிக்கிற? போடாங்க. ஏய் உதைக்கப்படா. ஆமா. என்ன பிரச்சனை? உனக்கு உதச்சா வச்சுக்க. என்ன மச்சனை போட்டு நொட்டேன்? என்னதா மோதிரம் கேட்கறாங்க. மோதிரமா? ஏய், அதை பிடிக்காதடா. அதை பிடிக்காதடா. அதை பிடிக்காதடா. டேய் விட முடியாதடா. டேய் ரொம்ப குடுக்காதடா. டேய் இவனை விட்டா சரிப்பட்டு வர மாட்டான். என்ன செய்யறான்? வெட்டி போட்டு போன வாதியா செத்தா செத்துட்டு போற போடா. ஓடி போற நாங்க 7 பேர் இருந்தா நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம்டா. என்ன பேச்சு? என்ன பேச்சு? வெட்டா வெட்டா ஏய், ஒரு கம்பியை விடுறா. ஏன் தம்பியா? ஏய், ஒரு கம்பியை விடுறா. ஏன் தம்பியா? ஏய், கம்பியை விடுறா நீ. ஆகட்டும்டா, இவனுக்கு தம்பியை கொடுத்து என்ன செய்யணும்? நம்ம சாப்பிட பேசு. வெட்டா. ஏய், எனக்கு ஒரே ஒரு ரொட்டி. இல்ல, 7 பேர் இல்ல, 6 வெட்டி இருக்கேன். இன்னும் ஒரு ரொட்டி எனக்கு கொடு. கொண்டா கொடு. ஏய், 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 ஏய். ஏன்டா உடனே வெட்டிட்டு ஏன் எந்திரிக்கிறேன்? பண்ணா போட்டாங்க. ஏய், எஸ்ஆர் ஏய், என்ன போலாம்? நெட்டா போலாம். எனக்கு குழந்தைனால பிடிக்காதா? நான் குழந்தைக்குவேன். ஏய், தங்கச்சி எனக்கு ஆசைப்பட்டு போச்சு. அப்படி அவருடா. ஏன்டா அது இருந்ததுனால தானே என் தங்கச்சி மேல காலத்துக்கிய உதைக்கிறேன். நீ காலில் உதச்ச ஆட்டுக்குட்டியா இருக்கிற மாதிரி இருக்கிறேன். எங்க ஆள் ஒண்ணுக்கா தேசா கொண்டு போய் கார்பாடு கொடுத்துடா. இந்த பெட்டிக்கார சாப்பிட கால் நேரம் குடிச்சுக்க. அது இருக்கும் நன்றி லவ் வருது. இனிமேல் லவ் வருமா 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 வருமா? எப்படி வரும்? செத்துட்டேன். இப்படியே விட்டுட்டு போனா நாயினை எடுத்துட்டு போயிடும். எழுத்துட்டு போயிடும். ஒண்ணு செய்வோம். இவனை அடக்கம் பண்ணிட்டு போயிடுவோம். ஆமா ஐயா. இந்த மாலை கீழே வாங்கிட்டு வந்த ஆலையா? ஏய், இந்த பக்கத்துல ஒரு பெரிய கடையாச்சுல. ஆமா நேத்து தூக்கிட்டு வரும்போது ஒரு மாலை ஒண்ணு கீழே விழுந்துருச்சுடா. குணங்கலத்துல இருந்தா ஏன்டா, குளத்துக்கு போறதுக்கு இருக்கா? நீ எடுத்துட்டு வாடா. நல்ல மரியாதை செஞ்சு விட்டு போவோம். எடுத்துக்கலாம் சீக்கிரம். டேய், ஏய், இதெல்லாம் கால் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு. அது எப்பவும் ஆடிட்டே தான் கிடக்குது. டேய், ஏய், இவனை இங்க பிடிச்சிட்டு. ஐயா நேராவா தூக்கடா தூக்கடா. தூக்கு. ஏய், என்ன விளைச்சிக்கிச்சு? அப்புறம் வெட்டினா விரைக்கத்தாண்டா செய்யும். ஏன்டா வெட்டினா விரைக்குமா? நம்ம வெட்டினதுக்கு அப்புறம் எப்படா விளைக்க? சும்மா இருக்கிறப்பவே விரைக்க மாட்டேங்குது. டேய், ஏய், ஏத்துமா? என் வேலி கிழிஞ்சு போச்சு. ஆ. கிழிஞ்சதுக்கு நான் புண்ணு கட்டி. அப்ப நீ சாவு. எதுக்குடா? செத்தவனுக்கு எடுத்துட்டு வந்தது அது. ஏய், செத்தனை இருந்துச்சு கட்ட போறானா? அது இல்ல. அப்புறம் என்ன? ஏன்னா போனதுக்கு போனதுடா அது. வேணாம். அவனுக்கே போத்தி விட்டுரும். கடைசி ஆசை. ஐயோ, போலீஸ் பஸ் அனுப்பிடுறா. டேய், முகம் தெரியல. எடுத்துறா. என்னடா அது அநியாயமா இருக்கு. ஏடா, நெத்தியில பண்றதுக்கு காசு எடுத்துட்டு வந்த ஆசா ஏன்டி அது? நாங்கள் லட்சாதிபதி கோடீஸ்வரன். கோடீஸ்வரன். சோத்துக்கு என்ன பண்றீங்க? சுப்பிரமணியில கடை வாங்குவோம் சொல்லுமா? போயிட்டு உட்காந்தா. சரியா? நான் காசு கொண்டு கொண்டுட்டு வரல. ஏண்டா, உடனே அப்பவே சில்லறை மாத்திட்டு வரான்னு சொன்ன இல்லையாடா? நம்ம கோடீஸ்வரன்டா. சில்லறை கிடைக்கல. ஒரு ரூபா காசு இருந்தா போதும். யாராவது 1 ரூபா இருந்தா கொடுங்க. நாங்க லட்சாதிபதி ஆமா. கோடீஸ்வரன். ஆனா 1 ரூபா சில்லறை இல்ல. பூரா நோட்டா இருக்கு. இருந்த போட்ட மாட்டேன். 1 ரூபா கொடுத்துட்டியா? சரி வச்சு விடு. பாவம் சாப்பிட்டு போறேன். செத்ததுக்கு அப்புறம் 2 ரூபா தின்னா நம்மளுக்கு என்ன தின்னு போறேன். பசை ஆமா. இவனை எரிக்கணுமே. ஆமாடா. ஏதாவது வச்சிருக்கியா? வச்சிருக்கேன்.
அப்போ போட்டு ஏறி அப்போ இன்னும் ஒரு நிமிஷம் இதெல்லாம் பார்த்தாதான் ஊரில் ஒரு முக்கிய அறிவிப்பு. அது வேணாம்டா, ஒரு 2 லிட்டர் பெட்ரோல், அப்போ சீனி ஒரு 5 கிலோ, கொட்டமுத்து, டீசலு, ஒரு 2 லோடு புளியமிச்சி தானே, அடி வேறு புளிய மரத்தை வேறு கொண்டுட்டு வாங்க, எங்கேனே எரிச்சு விட்டு போயிடுவோம். இன்னும் ஒருத்தர் கூட போகல, வண்டி எடுக்கலையா? ஏன்னா ஆர்டர் பண்ணியாச்சா, அப்ப லேட் ஆகும், நம்ம இதுலயே பார்த்து வச்சுக்கோ. வேற எதுவும் கூடாவா? ஐயா ஐயோ, தீப்பிடி கொண்டு வர மறந்துட்டேங்க. நீங்க நினைச்சா தீப்பெட்டி கம்பெனியே வைக்கலாம். ஒரு வேலை போடு, அது ஏற்கனவே வெட்டிக்கு தானே கிடக்கும். தீப்பெட்டி கொண்டே தீப்பெட்டி அட அண்ணன் பேரு மச்சக்கால, தங்கமான மனுஷன். தீப்பெட்டி கேட்டவங்க கொடுத்துட்டாரா? ஏனே தீப்பெட்டி கூட வாங்கி வைக்கலாமே நாங்க வந்தோம். நாங்க லட்சாதிபதி கோடீஸ்வரன். ஏன் தெரியுமா தீப்பெட்டி உங்ககிட்ட வாங்கினா? நாங்க செஞ்சது கொலை, போலீஸ் கேஸ் ஆகும். யாரா நெருப்புக்குள்ள தீப்பெட்டி கொடுத்ததுன்னு கேட்டா மச்சக்காலதான் கொடுத்தாருன்னு நாங்க தப்பிச்சுக்குவோம். நாங்க தப்பிச்சுக்குவோம். நாங்க நான் இடிச்ச வாங்கி நினைச்சுக்கலாம். இவன் பத்த வைக்கிறத பெரிய ஆளு. என் ஊர்ல ஒரு 15 குடும்பத்தை பத்த வச்சிருக்கிறேன். ஆமா, ஏண்டா குளிக்காம வந்தியா? போடாங்கிட்ட நான் பத்த வச்சா எப்படி எரியுதுன்னு பாருப்போ. குத்துக்குன்னு எரியும். மொட்டை மிட்டியெல்லாம் எரியணும். வேணாம் சாமி. என்னதான் அவிச்சு போச்சு? காரணம் எனக்கு இப்பதான்டா தெரியுது. என்ன? இவன் மேல தங்கச்சி பாசமா இருந்துச்சு. ஆமா, தங்கச்சி மேல இவன் பாசமா இருந்தியா? ஆமா, அதான் பிடிக்கல. அப்ப தங்கச்சியை கூப்பிட்டு பத்த வைக்க சாமி சிஞ்சிரக்குட்டி வெளியேமா? சாமி கூப்பிடல, நான் கூப்பிட்டு அடிச்சு போடுவேன். வா சிஞ்சிரக்குட்டி. வருதா? அடிக்கப்படாதா பிள்ளைய? பொம்பளை பிள்ளை கை நீட்டி அடிக்கப்படாது. நாளைக்கு வந்து சாமி வெள்ளையம்மா, வெள்ளையம்மா. அண்ணனா அண்ணனா? நீ சிரிக்கிறியா? இல்லண்ணே, பயமா நீ மாமனம் அண்ணன் விட அண்ணன் தான். உங்களை பார்த்தா பயமா இருக்குதுண்ணே. தங்கச்சி என்னை அடிச்சிட மாட்டீங்க, தங்கச்சி இல்ல? என்னையும் வெள்ளச்சாமி பிரிச்சிட மாட்டீங்களே, என்னையும் வெள்ளச்சாமி பிரிச்சிட மாட்டீங்களே. வெள்ளச்சாமி மாட்டா. ஆமா முக்கியமான உனக்கு வெள்ளச்சாமி. வெள்ளச்சாமி மெதுவா மெதுவா. அண்ணே, வெள்ளச்சாமி என்னையும் பிரிச்சிட. வச்சுக்க, உனக்கு புருஷன் வேணும்னா அண்ணன் தம்பி 7 பேர் எதுக்கு இருக்கான்? மகன்கிட்ட குடும்பம் ஏன் கூட பிறந்த பிறப்பிள்ளையா? ஏன் அண்ணன் போனா பிள்ளை பிறக்காதா? அப்படி தப்பா பேசலாமா? அப்பா ஆமா. அடிச்சு போடாதா? சரி, அண்ணே, அண்ணே. நீ அடைஞ்சிய ஒரு பையன் ஆமா, வெள்ளச்சாமி. வெள்ளச்சாமி. அந்த பையனை நாங்க 2 பேரும் சேர்ந்து வெட்டி கொண்டுட்டோம். ஐயோ, வெள்ளச்சாமி சுவாமி, வாழ்ந்தாலும் உன்னோடுதான், செத்தாலும் உன்னோடுதான் சொன்னீங்களே சுவாமி. வெட்டி கொண்டுட்டீங்களே, அவரை வெட்டி கொண்டதுக்கு பதிலா என்ன வெட்டி கொண்டிருக்கேன். ஒரு அண்ணன் இத்தனை வருஷமா நொண்டியா இருக்கிறேன், ஒரு நாள் வருத்தப்பட்டிருக்கியா? யாரோ ஒரு பையன் சேர்த்ததுக்கு வருத்தப்படுறேன். வேணாங்களா? அவனை தானே வெட்டுறான். என்னை வெட்டுறது விடுச்சல. எது தங்கச்சி என்ன வேணாமடா? அவருக்கு பதிலா என்ன வெட்டிக்கலாம். ஒன்னே வெட்டு இல்ல இவனை நம்ம காலி இழுச்ச பக்கத்துல விட்டு எங்க போன? நான் உழவு ஓட்ட போனேன்டா. அவர் இல்லாத உலகத்துல ஒருபோது நான் வாழவே மாட்டேன். அண்ணே, வாழ மாட்டியா? அப்ப செத்து போயிருக்கியா? போட்டேன்னு வச்சுக்க. இது என்ன தெரியுமா? என்னது இது கூட என்ன தெரியாதா? என்னது? சிகரெட் குடிக்கிற தீப்பெட்டி. இதுல என்ன பண்ற தெரியுமா? அவனை வெட்டி கொண்டுட்டோம். அவனுக்கு கொல்லி வச்சுட்டு வீடு வந்து சேரு. அப்படியா? வீட்டுக்கு வரல வரலனா உன்னையும் தூக்கி அந்த நெருப்புலயே போட்டு எரிச்சிருவான். மரியாதையா கொல்லி வச்சுட்டு வீடு வந்து வரட்டா? வந்துரு வீட்டுக்கு. முன்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டு போவான்.
சுவாமி, என்னை விட்டு ஒரு தடவை பிரிந்து விடாதே என்று சொன்னீர்களே சுவாமி. இப்பொழுது என்னை மட்டும் தனியே தவிக்க விட்டு சென்று விட்டீர்களே சுவாமி. நான் எப்படி தனித்திருப்பேன் சுவாமி? நான் எப்படி தனித்திருப்பேன்? நீங்கள் இல்லாத உலகத்தில் நான் மட்டும் உயிர் வாழ்வேன் என்று நினைத்தீர்களா சுவாமி? ஒரு கணமும் உயிர் வாழ மாட்டேன் சுவாமி, ஒரு கணமும் உயிர் வாழ மாட்டேன். உலகத்தில் நான் மட்டும் உயிர் வாழ்வேனா சுவாமி? இந்த உயிரை ஒருபோதும் வைத்திருக்க மாட்டேன் சுவாமி. சுவாமி, நீங்கள் இல்லாத உலகத்தில் நான் மட்டும் உயிர் வாழ்வேன் சுவாமி. உயிர் ஒருபோதும் உயிர் வாழ மாட்டேன் சுவாமி. இதோ நீங்கள் எழுந்த இதே சிறையில் நான் நெறிந்தோம் உங்கள் அன்னை உடன்பட்ட இருக்கிறேன் சுவாமி. இவர்களை இப்படி விட்டு வைத்தால் ஊடகத்தில் பேயாக பிசாசாக வளைந்து ஊடக மக்களை எல்லாம் வதம் செய்து விடுவார்கள். ஆகையால் இருவரையும் தெய்வமாக ஆக்க வேண்டும். பூசாரி ஐயனே, தெய்வமாக ஆக்கி என்னுடைய ஆலயத்துக்கு முன்பதாக அமர செய்ய வேண்டும். அப்படியே ஆகட்டும் ஐயனே. சுருட்ட நல்ல பிள்ளைய மரம் பிள்ளைய மரம் வெள்ளச்சாமி, அப்பொழுது கூறினேன் இருவரும் புரிந்து செல்வ மறுத்துவிட்டீர்கள். நீங்கள் மாண்டு முடிந்து விட்டாய். வெள்ளையமான உடன்கட்டை ஏறிவிட்டார். உங்களை எப்படி விட்டு வைத்தார்?
பிசாசோகம் அடைந்து பூலோக மக்களை எல்லாம் வதை செய்து விடு என்பதற்காக இருவரை தெய்வமாக ஆக்கி என்னுடைய ஆலயத்துக்கு முன்பதாக தாங்களையும் தெய்வமாக அமர செய்து விட்டு அங்கு அமர்ந்து கொண்டு வருகின்ற மக்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து பாதுகாத்து வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் இருவரும் சின்ன வயதிலேயே கண்ணு கழியாமலே மாண்டு மடிந்த காரணத்தினாலே உங்களுடைய பேருமுகளை மூலத்தில் நினைத்திருக்க வேண்டும் என்பதற்காக காலையில் 6 மணிக்கு என்னுடைய ஆலயத்தை விட்டு செல்ல வேண்டும். எங்கு செல்ல வேண்டும்? எந்த குடும்பத்தில் கஷ்டப்படுகிறார்களோ அந்த குடும்பத்தில் தொட்டு விளையாட வேண்டும். அந்த குடும்பத்தை விட்டு விலகி வரும் பொழுது உங்களுக்கு ஆசைப்பட்ட பொருளை விட்டுக் கொண்டு அவர்கள் கேட்கக்கூடிய வரத்தை கொடுத்து விட்டு வர வேண்டும். அதாவது திருமணம் ஆகாமல் எந்த குடும்பத்தில் இருக்கின்றார்களோ அந்த பெண்களை தொட்டு விளையாட வேண்டும். அவர்களை விட்டு விலகி வரும் பொழுது அவர்களுக்கு திருமண வாக்கியத்தை கொடுத்து விட்டு நீங்கள் ஆசைப்பட்ட பொருட்களை பெற்றுக் கொண்டு வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் எந்த குடும்பத்தில் குழந்தை செல்வம் இல்லை என்று மனம் கலங்குகிறார்களோ அந்த குடும்பத்தில் அந்த பெண்களை தொட்டு விளையாட வேண்டும். அப்படி அந்த பெண்களை விட்டு விலகி வரும் பொழுது உங்களுக்கு ஆசைப்பட்ட பொருட்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் கேட்கக்கூடிய குழந்தை வாக்கியத்தை கொடுத்து விட்டு வர வேண்டும். நீங்கள் ஊடகத்தில் சென்று எந்த குடும்பத்தில் எந்த பெண்களை தொட்டு விளையாண்டு விட்டு வரம் கொடுத்து வந்தாலும் சரி, நீங்கள் கொடுக்கக்கூடிய வரத்தை பக்கத்துணையாக இருந்து நான் படிக்க செய்து இந்த பூலோகம் உள்ளவரை இந்த கலியுகம் உள்ளவரை உங்களுடைய பேருமுகளும் இந்த பூலகத்தில் நினைத்திருக்கின்ற வெள்ளச்சாமி அப்படியாக அகலும் அகல் விளக்கை எங்களது நாடகத்தை கண்டுகளித்த உள்ளூர் மற்றும் சுற்று வட்டார பொதுமக்களுக்கு எங்களது அன்புக்குரிய அருமை சகோதரர் உத்தானத்தைச் சேர்ந்த மிருதக சக்கரவர்த்தியுமாகிய நைனா கோபிநாத் அவர்கள் நாடக கலைஞர்களை சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருடந்தோறும் இந்த நடிகர்கள் தான் வர வேண்டும் என்று அரும்பாடுபட்டு போன வருடமே எங்களுக்கு இங்கு வருவதற்கான கட்டணங்களை கொடுத்து அரும்பாடுபட்டு ஏற்பாடு செய்த அன்புள்ளங்கள் சிவன் கபாடி குழு அன்புள்ளங்கள் மற்றும் வன்னிக்கோட்டையைச் சேர்ந்த கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலைக்குழுமத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதுவரையிலும் நாங்கள் மெதுவாக பேசினாலும் நாங்கள் மெதுவாக பேசக்கூடிய கலை தெல்ல தெளிவாக கணர் என்று சிறந்த முறையில் எங்களுக்கு விடுதலையிலும் ஒளிகளை வைத்துக் கொடுத்த ராஜன் ரேடியோஸ் உரிமையாளர் மற்றும் அது விடுதலையிலும் கண்ணகர்த்தமாக பணியாற்றிய ஆபரேட்டர் அவர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். மீண்டும் சந்திப்போம் என்று உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி கலந்த வணக்கம்.